ப்ரோ வாட் ஹேப்பன் டு ஹேர் ஸ்டைலா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் சென்னை விட்டு நேட்டிவ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஒத்துக்காமல் பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால மொட்டை போட்டேன். ஃபேஸ் கேமோட லைவா? ஆக்சுவலி ஹாரர் கேமில் நல்லா இருக்கும் இந்த ஹாரர் கேம். பார்த்தேன், நானும் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சு இந்த ஹாரர் கேம். அதுக்காக தான். நாகராணி ஹாய் ப்ரோ. லாகவா ரான்ஸா? அப்படியா ப்ரோ இருக்கு? இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி கேப்லாம் எதுவுமே போடக்கூடாது கைஸ், ஓகேங்களா? ஏன்னா தலையில் இந்த ஒரு மாதிரியா ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால கேப்லாம் எதுவுமே போடக்கூடாது, அப்படியே தான் நான் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தலையில் இருக்கிறதுலாம் அந்த சரியாகும். இன்னும் கொஞ்சனா சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி ஓரளவுக்கு வந்துருச்சு ப்ரோ. ஆனால் பயங்கரமாக கொட்டிடுச்சு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப கொட்டிடுச்சு. ஆக்சுவலி நான் ரூமை பெருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் இதுதான் இருக்கும், முடியாதான் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தேன், அடிச்சிட்டேன் மொட்டையை. நானும் மொட்டை போட்டுட்டேன். சூப்பர் ப்ரோ. ஓகே சரி கேஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு கேம் தான். ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் த்ரில்லிங் கொடுப்பானுங்க. நல்லாயிருக்கும் இந்த கேம் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு தான் வந்திருக்கீங்களா? ரைட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ கைஸ் 11 பேர்கிட்ட பார்க்குறீங்க. இன்னும் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. பிகேஎஸ்டி ப்ரோ, அந்த பிகேஎஸ்டிலாம் ரொம்ப சில்லப்பு நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த கேம்லாம் ஓரளவுக்காச்சும் அப்படி இருந்தால் விளாட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சின்ன பசங்க விளாட்ற கேம் ப்ரோ அது. ஓகே எஸ், நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்ருமா? ஓகே ஓகே, யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்களாமா. கதவு திறந்துருந்து, அதனால இவன் உள்ள வந்துட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடே யாரு கது? ஓகே என்ன கைஸ், கதவு உள்ள திறந்துருங்கன்னா கதவு மூடி இருக்கு. அடக்கர் கைஸ், லாக் உடஞ்சிருக்கு கைஸ். அட பாவி, உள்ள வந்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கதவு டோரை உடச்சி வச்சுட்டான் போல. பிரியா RDR 2 லைவ் போடுங்க. RDR 2 லைவா? கண்டிப்பாக போட்டுறோம் ப்ரோ. ப்ரோ சூப்பர் செஸ் போன வாட்டி ஏதோ ஒரு பையன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் போல ப்ரோ. அதனாலே சூப்பர் செஸ் யோசிச்சுட்டு இருக்கேன். சார் பார்க்கலாம் விடுங்க. ஓகே சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஒரு போலீஸ் மேனாக விளையாடுவோம். ஸோ இந்த வீட்டில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ யாரோ வந்து போலீஸ்கிட்ட கால் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் உள்ளே வந்திருக்கான். ஸோ இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த டோர் லாக் உடச்சி விட்டான் இவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ ரீடு மை கமெண்ட்ஸா? ரீடு மை கமெண்ட்ஸ் மொட்டையா? ஆமாம் ப்ரோ. ப்ளே ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர் தான் ப்ரோ. நான் அன்றைக்கே சொன்னேன், நேற்று லைவ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு மொபைலில் செட் ஆகாது. பிசியில் நான் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் சரியாக வர மாட்டேங்குது. அதாவது கேம் ஓப்பன் ஆகிடுது, நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் பண்ணுறது ஷூட் பண்ணுறதுலாம் பெருசாக வர மாட்டேங்குது எனக்கு. வந்துச்சுன்னா ஒன்றா ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. ஒரு வாட்டி ஒன்றா ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரி கேஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டோமா, இந்த கீழே இருக்க இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்ப்ளோர். ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல? மேலே இருந்தால் சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பால் இங்கே இருந்துச்சா? ஐ திங்க் பால் விழுந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரே ஓகே வேணாம் விடுங்க. கேம் சவுண்ட் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஏன்னா இந்த கேமுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சவுண்டு தான். ஒரே நிமிஷம் கைஸ், நான் கேம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஏற்றி வச்சிடுறேன். கேம் சவுண்டு டெஸ்க்டாப் ஆடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஏற்றி வச்சிடுறேன். ஓகே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் சவுண்டு தான். அந்த ஒரு லைட்டாக அங்கங்கே அந்த முணுமுணுக்கிற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கும். இதை போட்டோடனே இது மறைஞ்சிடுச்சே. ஓகே நைஸ். பேய் கூட ஃபன் பண்ணுங்க. பேய் கூட ஃபன் பண்ணுறதா? இதில் ஆக்சுவலி ஃபன் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி லேகாக கரெக்டாக போகும். பார்க்கலாம். சரி கைஸ்,
Is anyone here? யாராச்சும் இருக்கீங்களா இங்க? என்னடா டேய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு ஒருத்தன் கூட இல்ல இந்த இடத்துல. ஓகே இங்க ஒரு டோர் இருக்கு. ஓபன் ஆகல. லாக்கா இருக்காமா? Until I understand what's going on here. சரிதான். சோ அந்த டோர் ஓபன் ஆகல. இந்த டோரும் ஓபன் ஆகல. ஆனா எந்த டோருமே ஓபன் ஆகல. எல்லா டோரும் பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கா? என்னடா இந்த இடம் ஒரே இருட்டா இருக்குது. எனக்கே ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு வீடியோல ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஃபுல் இருட்டுங்க. ஐ திங்க் மேல போய் பார்க்கலாமா? மேலயும் ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. ஒண்ணுமே தெரியல. I forgot my flashlight in the police car. கைஸ் இவன் ஒரு தக்குரி போலீஸா இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட்டை கார்லயே வச்சுட்டு வந்துட்டானாமா. யாரு கைஸ் இவ? பிளாக் மித் ஊகாங் பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலி கேம் ரேட் ரொம்ப அதிகம் ப்ரோ அது. ஓகே சரியா போச்சு. இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன கைஸ் எல்லா பக்கமே லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே மேலேயும் போக முடியல. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா டோர் லாக்கு. இங்கே ஏதோ இருக்கு. I can't touch other people's things without a warrant. மற்றவங்க பொருளை தொட மாட்டானாமா வாரண்ட் இல்லாம. இது என்னடா அது? ஃபோனு. It doesn't seem to work. ஓகே ஃபோனும் ஒர்க் ஆகல. அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணியிருப்பானுங்க? ஃபோன் ஒர்க் ஆகாத ஃபோன்லயா ஃபோன் பண்ணியிருப்பானுங்க? இதில் சொல்லுங்க ஃபோன் ஒயர் பிஞ்சி 1 வாரம் ஆச்சு. அந்த மாதிரி தான். என்னடா ஒண்ணுமே நடக்கல. ஆக்சுவலி என்ன மண்டக்காயுது இது? என்ன தான் பண்ணணும் இப்போ? நான் இங்க எதையாச்சும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம். அது மூலியமா ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துலயே சுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்ன தாண்டா இருக்குது? ஒண்ணுமே அப்படி ஒரு மாதிரி இருட்டா ஓடிக்கினுக்குது. ஏதோ சத்தம் கேக்குது. ஓகே திடீர்னு வாக்கி டாக்கியில் ஏதோ சத்தங்க அடிச்சு டக்குன்னு சைலண்டா ஆயிடுச்சு. ஓகே இந்த சைடு எதா இருக்கா? இந்த சைடு எதுவும் இல்லை. கீழே பல மணி நேரம் நான் ஓடணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ பாட்டு சவுண்டு கேட்குது கைஸ். இதுவா பாடுது? கிராமபோன் மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. ஆனா இதுல இருந்தா சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு கதையும் புரியல. என்ன கதைன்னா ஒரே இருட்டா இருக்குது. இது அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. இந்த ரூம் ஃபுல்லா இருட்டு. கிரானி 3 ப்ரோ பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நான் என்னத்தான் பண்றது இந்த இடத்துல இன்னுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பண்ணேன். இப்போ பாட்டு கேட்டுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று நான் கிளிக் பண்ணோம். இன்னொன்று ட்ரிகர் ஆகணும். அதுக்கு அடுத்த இது போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹாரர் கேம் எல்லாம் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ நேரம் இதுகிட்டே சுத்தம். What the hell? ஓகே சம்பவம் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லை லைட் யாரோ நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது கைஸ். ஒருவேளை இவன் நடக்கிற மறுபடியும் லைட் வந்துருச்சு. என்னடா இது? லைட் ஆஃப் ஆகுது, லைட் வருது. ஓகே இந்த சைடு எதுவும் பண்ண முடியாது. என்ன திடீர்னு லைட் வந்துச்சு, லைட் ஆஃப் ஆச்சு. மேலேயும் போக முடியாது. மேலே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எந்த சைடுமே போல, ஒரே இருட்டு தான் மேலே. இப்போ உள்ள பாட்டு சவுண்டு நின்று போச்சு. இப்போ நான் என்னத்த பண்ணணும் இந்த இடத்துல? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே ரூமில் திருப்பி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த சைடு எதாவது இருக்கா? ஓகே மறுபடியும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எவனோ கதவு ஓப்பன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படியே கதவு ஓப்பன் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. இந்த கிச்சன் கிட்ட வந்தாலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அமான விஷயம் நடக்குது கேஸ். இருங்க இப்போ நாம் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன். மறுபடியும் இந்த சைடே போய் பார்ப்போம். ஃப்ளாஷ் லைட் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் வந்துருச்சு லைட்டு. எவனோ கதவு தட்டுறாங்க. போன் அடிக்குது. ஹரி ப்ரோ வாங்க ப்ரோ. இட்டாச்சி உச்சிக்கா. ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ.
ஓகே ஸோ ஆக்சுவலி இந்த சைடும் எதுவும் இல்லை. ஃபோன் வந்துச்சு, ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா உருப்படியே எதுவும் கேட்கல. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இதே இடத்துல சுத்த விட்டுருக்கானுங்க. ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. ஆனால் மேலே ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது, டெங்கு டெங்கு நடக்கிற சத்தம். இந்த டோரும் இன்னும் ஓப்பன் ஆகல, லாக்கில் தான் இருக்கு. மறுபடியும் பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது கைஸ். ஏதோ சத்தம் கேட்குது, கிச்சன் சத்தம் தான் நினைக்கிறேன். ஏதோ ஜாமான்லாம் உடஞ்சிருக்கு. ஆமா கைஸ், இங்க பாருங்க, இங்க இருக்க ஜாமான்லாம் உடஞ்சிருக்கு. என்ன கைஸ் இது, திடீர்னு சாயுதான் உடையுதான். மறுபடியும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரிகர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஓகே சதீஷ்குமார், ஹாய் ப்ரோ. அப்புறம் மேலே போங்க, மேலே வந்து இருட்டா இருக்கு ப்ரோ, மேலே இருட்டா இருக்கே. இருங்க போய் தான் பார்ப்போம். ஒன்றுமே தெரியல. கிட்ட வந்தவொடனே ஏதோ சத்தம் கேட்குதே. இங்க பாருங்க, இங்க டோர் ஓபன் ஆயிடுச்சு. Fucking dog. கைஸ் நாய் வீட்டுக்குள்ள ஓடி இருந்துருச்சு கைஸ். கருமண்டா, ஒரு செகண்ட்ல ஏதோ ஜெர்க்கு கொடுக்குறானுங்க இவனுங்க. கைஸ் இந்த கேம் யாராச்சும் பார்க்கறேன்னா ஹெட்செட் மெயினா கொஞ்சம் போட்டுங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சா? மேலே லைட் ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லையே, மேலே போக முடியல ப்ரோ, ஃபுல் இருட்டு, நவரவே முடியல, இதுக்கப்புறம் போக முடியல. இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். டங்குன்னு அந்த சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு பாருங்க, பெல் சவுண்ட்லாம். என்னடா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. போகணுமா? திடீர்னு ஏதாச்சும் கழுத்து கவி எடுத்துனா ஃபுல். ஓகே மறுபடியும் லைட். சேர் நவுறுது, திடீர்னு சேர் நவுறு, இந்த பக்கம் நவுறுது. இப்ப என்னடா சத்தம் இது? இது என்ன இது புதுசா? Fucking saucepan. சாஸ்பேனா? இதனா பொம்மை எடுத்தோன்னே இது கீழே விழுது. இருங்க வர, அந்த பொம்மை என்ன பொம்மை இது? பின்னாடி ஏதாவது ஏதி வச்சிருக்கானுங்களா? இது என்ன பொம்மைன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி இந்த இடத்துல இந்த சாஸ் பேன் கீழே விழுந்திருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன தாண்டா பண்ணுறது? இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படியும் ஒரு மாதிரி ஓடிக்கின்னு இருக்குது. டெவில் கேமிங், ஹாய் ப்ரோ. ஓகே ஐ திங்க் இந்த சைடு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இருங்க, கதவு ஏதாவது மறுபடியும் ஓப்பன் ஆயிருக்கா? எதுவும் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல. இந்த கதவும் ஓப்பன் ஆகல. ஸோ இந்த இருட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குமே. இது என்ன கருமை இருக்குது? ஆனால் ஆக்சுவலி இவனுக்கு பயமுத்தணுன்ட்டு ஏதாவது பண்ணானுங்க. ஆனால் சத்தியமாக எனக்கு பயம் வரல இந்த டைமில். யாரா இது? 2 பேர் தலையில. இந்த லேடி தலையில ஒரு கத்தி இறங்கியிருக்கு. எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த கத்தியை. No, the police radio is out of order. போலீஸ் ரேடியோவா அவுட் ஆஃப் ஆர்டரா? ஆனா ஒண்ணுமே பண்ணல, இவன் சிம்பிளா இருக்கு. இதுங்க யாரு தலையில கத்தி சொறி வச்சிருக்கானுங்க போல இங்க. என்ன ஒரே நிமிஷம் கைஸ். தெரியல என்ன கதைனே ஒன்றும் புரியல கைஸ். என்ன வெளியே ஏதோ ஒரு கன்றாவியான சத்தம் ஒன்று கேட்குது. சரி இருங்க, ஆக்சுவலி இது என்னவோ சம்பவம் நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமாவே தெரியல இது. ஆனால் அது ஆக்சுவலி நாய் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா சம்பவம் கொஞ்ச நேரத்தில் இதுவாகிடுச்சு. மேலே இன்னும் லைட் எரியல. இப்போ நெக்ஸ்ட் நான் எதையாச்சும் இப்போ ட்ரிகர் பண்ணி ஒண்ணுமா என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. I can't touch other people's things without a warrant. கத்தி எடுத்துட்டேன். ஸோ கத்தி எடுத்தும் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல.
இந்த டோரும் இன்னும் லாக்ல தான் இருக்கு. இந்த டோரும் லாக்ல தான் இருக்கு. இப்போ என்ன தாண்டா பண்றது? இங்க ஏதாச்சும் இருக்குதா? இங்கதான் சத்தம் கேக்குது. இந்த சத்தமும் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ட்ரிகர் பண்ற மாதிரி தெரியல. இங்க எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? இங்க ஏதா இருக்கா? ஏன்னா இந்த கேம்ல இந்த மாதிரி சைலண்ட் சின்னதா ஏதாவது ஒன்று வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் எடுத்தாதான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுவே ட்ரிகர் ஆகும். அதனால ஒவ்வொரு இடமா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து போனோம். ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே. சதீஷ் குமார், ஹாய் ப்ரோ. டிடிஎம் கில்லர், ஹாய் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி இந்த சைடு எதுவும் இல்லை. இப்போ நான் எதாவது பண்ணி தான் நெக்ஸ்ட் மேலே போகணும்னு நினைக்கிறேங்க. மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்காதான் கண்டுபிடிக்கணும். இதுவும் லாக் ஆகிடுச்சு. எதராக எடுக்கணும்? ஏதாச்சும் எடுத்தால் ட்ரிகர் ஆகுமான்னு பார்க்குறேன். எதுவுமே ட்ரிகர் சூப்பர் கைஸ், மேலே லைட் எரியுது. இப்போ லைட் வந்துருச்சு பாருங்க. ஓகே, ஸோ அப்படியே மேலே போ. I do not like it. உனக்கு இது பிடிக்கலையாமா? மேலே எதுவும் இருக்கிற மாதிரி பெருசாக எதுவும் தெரியலையே. இது என்னடா இந்த ரூம் ஓப்பன் பண்ண முடியல. இங்கே எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இது என்ன இது? ஏதோ சத்தம் கேட்குது. ஆக்சுவலி எவனோ வந்து பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊற்றினா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இங்கே ஏதோ ஒரு கீ இருக்கு. என்னடா கீ எடுக்க முடியுமா? ஓகே, எடுக்க முடியுது. ஓகே, கேம் சேவ் ஆயிருக்கு. கேம் சேவுக்கு தானே இது? ஓகே கேஸ், இருங்க கீழே போகலாம். கீழே ஏதாவது கீழே தான் சத்தம் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பாத்ரூம் திறந்து விட்டு அந்த ஃப்ளஷ் பண்ண ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த கீ எடுத்தவொடனே ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, இந்த இப்போ கதவு பாதி திறந்துருக்கு. இவனுக்கு தான் ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கானுங்களா? உள்ளே இருக்கானுங்களா இல்லையா? உள்ள இருக்கானுங்களே. வேற எது? இந்த டோர் ஏதோ ஓப்பன் ஆயிருக்கா? இல்லை. இந்த டோரும் ஓப்பன் ஆகல. அப்ப அந்த கீ ஒன்று எடுத்தனே, அந்த கீ என்ன கீனே தெரியலையே. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நைஸ். என்ன பேசுது? இங்க ரத்த கலரியா இருக்குது உள்ள. என்ன கருமம் பேசுது? இங்க எவன் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. இங்க கில் பண்ணி மேல வரைக்கும் ரத்தம் தெரிச்சிருக்கு. மேலதான் ப்ரோ, இப்பதான் ப்ரோ பாக்குறேன். மேலே எப்படிதான் ப்ரோ இருக்கு? என்னடா அங்கங்க கையடிச்சுலாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி கண்ணாடியில் பார்த்தீங்களா நம்மளோட உருவமே தெரில, அந்த மாதிரி இருக்கு. வேணா கதவு திறந்தே வச்சுக்கலாம். திடீர்னு ஏதாச்சும் வந்துன்னா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும். இருங்க இங்க ஓப்பன் பண்ணதுக்கு ஏதோ காட்டுது. ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷாம்பு அது இதெல்லாம் தான் இருக்கு. இந்த இடத்துல எதுவும் இருக்கா மாதிரி தெரியலையே. இந்த ரூம்ல எதுவும் இல்லை. கருமண்டா, கதவு சாத்திருச்சு கைஸ். சுத்தம்டா, கதவு திறக்கல. இதில் தான் ஏதோ சத்தம் கேட்குதோ தெரியலையே. இதுக்குள்ள சரிதான். நீ எவனோ ஒருத்தன் கிடக்குறாங்க. ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கர்மமான சவுண்டு கைஸ் இது. அந்த கிரிட்ஜுன்னு ஒரு படம், கிரிட்ஜா என்னோ ஒரு படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கிரிட்ஜு தான் நினைக்கிறேன். இந்த ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குமே, அந்த மாதிரி சவுண்டுலாம் கொடுக்குது. ஓகே, இந்த சைடு எதுவும் இல்லை. மறுபடியும் லைட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னே தெரியலையே. அது காட்டுறான். நாசமாக போச்சு. கதவு முடிச்சு. கதவு ஒன்றும் திறக்கல. என்னடா இதுக்குள்ளேயாச்சும் போய் ஒளியணுமா? கதவு திறக்கல. இப்போ நான் எதை கருமம் கைஸ். God, what a stink. It seems there is something there. I need to find something to clean this shit out. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்காமா. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படா க்ளீன் பண்ணுவேன்? கை வச்சா க்ளீன் பண்ண போகிறேன். கரும கேஸ் உள்ள ஏதோ கேவலமாக கிடைக்குது. கடவுளே. கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே தான். ஓகே, கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது கைஸ் இருங்க வரேன். ஸோ இப்போ நம்ம மேலே தான் போனோம். இருங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது.
ஸோ அதை எடுத்துட்டு வந்து இங்கே இதை வச்சு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வரும். ஏன்னா இது நான் கேம் விளாடும் போதே நான் கவனித்தேன் இதை. ஓகே இதை எடுத்துக்கோ. சூப்பரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த உள்ள அது இருக்குது பார்த்தீங்கன்னா கருமமா. என்னடா சத்தம் இது? சரி ஓகே எதையோ ட்ரிகர் பண்ணி விட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம் கீழே போயிட்டு அந்த இது பண்ணி விட்ருவோம் வாங்க. இந்த கருமத்தை க்ளீன் பண்ணோமா இப்போ? ஓகே இதுலேருந்து என்ன வருதுன்னு தெரியல, பார்க்கணும். இது ஏதோ இருக்கு, சாவி இருக்கு கேசில். ஆனால் ஆக்சுவலி எப்படி எடுக்கிறது? ஓகே எடுத்துட்டேன். ஓகே இப்போ சாவி எடுத்தாச்சு. ஆமாம் இப்போ இந்த சாவி ஏதோ குழந்தை கத்துற சவுண்டு கேட்குது கைஸ். வாங்க மேலே போவோம். என்னடா அது குழந்தை கத்துற சவுண்ட்? அது பேயா? பேய் தான் ப்ரோ. அங்கங்க ஏதாவது ஜர்க்கு கொடுக்குது, ஆனா என்ன பண்ணுதுன்னா தெரிய மாட்டேங்குது. No, 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 no. என்ன நோ 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 நோ? எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்போ நோ நோன்னு கத்தனான்னு தெரியலையே. இங்க ஏதோ ரூம் ஓப்பன் ஆயிருக்கு. இது என்னடா ரூம் இது? இது ஆக்சுவலி இதுதான் அந்த குழந்தை கத்தன ரூம்னு நினைக்கிறேன். என்ன கேஸ் இது? இந்த இடம்லாம் எப்படி இருக்கு? ரத்தம் தெரிச்சிருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் என்ன இருக்குன்னு தான் தெரியல. அந்த இடத்துல ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் ரொம்ப இருட்டா இருக்கு கேஸ் இந்த இடம். நான் என்ன பண்ணது? இங்கே என்ன இருக்குன்னே தெரியல. இங்கே என்ன பண்ணும்? இதாச்சும் கிளிக் பண்ணி ட்ரிகர் பண்ணுமா? ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று காட்டுது. ஓகே இந்த இடத்துல பியானோ சவுண்டு தான் கேட்டுது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. லேப்டாப்பு இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. இது என்னது? டேடு மாமி ஸ்டீவ் பேபி கிளாக். இதெல்லாம் யாரு? என்ன கதைன்னு தெரியல. ஓ சூப்பர். ஆக்சுவலி இது எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு. இது என்னடா இது? Horrible. I urgently need to contact and call for reinforcements. I think I saw a phone downstairs. ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கால் கூப்பிட்றான். ஸோ இந்த இடத்துல ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு போல. ஐ திங்க் இங்கே இருக்க குழந்தைய கொன்று இந்த பேக்கேஜில் போட்டிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இப்போ கீழே போயிட்டு இப்போ ஃபோனை வந்து எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம் பேக்கப்புக்கு. ஓகே ஆனால் இவன்கிட்ட தான் வாக்கி டாக்கி இருக்கு, அதிலே கால் பண்ணலாமே. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ எடுத்து போயிட்டு இருக்கான். கருமுங்க சிங்க வருங்க, ஃபோனே காணும் இங்கே. He has gone. ஓகே நாசமாக போச்சு. நம்ம ஃபோனை எடுக்கணும், ஃபோன் பேசுனது அவனுக்கோ கேட்டுருச்சு போல. ஆனால் உடனே ஃபோனை தூக்கிட்டு இருக்கானுங்க இங்கேருந்து. என்னடா இது? இங்க என்ன கைஸ் இது? என்ன கருமம் கைஸ் இது? இவனுக்கு தலைமலை இது ஈ முக்கிது. இவன் தலைமலை மாட்டு எலும்பெல்லாம் போட்டிருக்கான். இது ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்த அந்த 2 டெட் பாடி தானே இது? ஓகே இந்த டெட் பாடி மூஞ்சில என்ன வெறும் கத்தி குத்தி இருக்கு. மூஞ்சி ஃபுல்லா வெறும் கத்தி குத்தி வச்சிருக்கானுங்க கைஸ். என்னடா இது? என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஃபோன் வேற இல்லையே நம்மள்கிட்ட. ஃபோன் பண்ணணும்னு சொன்னால் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதையாச்சும் அழுத்தி ட்ரிகர் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்ட்டே தெரிய வரும். பஃபர் ஆகுதா? அப்படி ஆகுது ஒரே நிமிஷம். ஆனால் எனக்கு இங்கே கரெக்டாக போயிட்டுருக்கேன் ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல இங்கே மானிட்டரில் எனக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. சரிங்க ஃபோன்லேயே ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு அப்படியே ஃபோன்லேயும் வச்சிடறேன். ஸோ இது கரெக்டாக ஓடிட்டுருக்கோம். டெவில் கேமிங் ஹாய் ப்ரோ. கவுனிக்கிலையோ நிறைய பேர் கமாண்டை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஹூகாங் கேம் ப்ளே பண்ணுங்க. ஹூகாங்கு அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த கமாண்டு தான் நினைக்கிறேன். சரி கேஸ் ஸோ இப்போ அகேன் நான் வந்து மேலே தான் போனேன். ஏதாச்சும் இப்போ நான் ட்ரிகர் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரிய வரும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே இந்த டோர் லாக்கில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்? ஃபோன் இல்லை. மேலே போவோம். மேலே ஏதாச்சும் ஃபோன் வச்சுருக்கானுங்களா?
எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த ரூம் எதுவும் ஓப்பனும் ஆகல. இங்கே தான் இருக்கா? இங்கே ஏதோ சின்ன குழந்தை ஃபோட்டோ இருக்கு. ஐ திங்க் இந்த குழந்தை தான் போல அது உள்ளே இருக்கிறது. ஓகே, இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் எதையாச்சும் ஒன்று ட்ரிகர் பண்ணணுமே. இதுக்குள்ளே எதா இருக்கா? ஓகே, ஸோ இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளேயே எனக்கு எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை, எதுவும் எடுக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ இப்போ நான் அகைன் இப்போ கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஆகலை. கீழே ஏதாச்சும் ரூம் ஓப்பன் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணும் ப்ரோ. ஓகே, கீழே 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 என்ன இருக்கு? மேலேயும் கீழேயும் ஓட்டிகிட்டு தான் இருக்கானுங்க. கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானுங்களே இதில். அப்பப்போ இவனுங்க வந்து அங்கங்கே மாறி மாறி உட்காந்துருக்கானுங்க. ஐயோ, இவன் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது எடுத்தா ட்ரிகர் ஆகுமா? அது மாதிரி எதுவும் காட்டல. ஓகே, ரொம்ப அப்படியே அமைதியாக போய் நிறுதே. இதில் என்னடா பேகு? Garbage bags. I hope I don't need them. Hey, mister, are you there? ஓகே. Hey, mister, are you there? யார்ப்பா அது? Who are you? ஓகே, ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போ கார்பேஜ் பேக் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிகர் ஆயிருக்கு. This monster is wandering around the house. It doesn't know where I am. யாரு கைஸ் இவன்? சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்க. மாஸ்டரிங்க வாண்டரிங் Killed ஏதோ my ஊசம். dad and mom and 2 more brothers. Little Clark was only 3 years old. ஓகே கைஸ், உள்ள ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். Quiet. Take your baby monitor with you. I'll get in touch. பேபி மானிட்டரா? பேபி மானிட்டர் எங்க இருக்கு? என்னடா இது? ஓ, இதுதான் பேபி மானிட்டரா? பக்கத்துலயே இருந்திருக்கு. அது தெரியாம எனக்கு சுத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலி யார் ஏதோ ஒரு பையன் என்கிட்ட பேசினா இந்த இடத்துல ஏதோ மான்ஸ்டர் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா, அப்புறம் வந்து 3 வயசு சின்ன பையன், அப்புறம் ஒரு தம்பியும் கொண்டு இருக்கு. அது மாதிரி சொல்றான். ஓகே, ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ அகெயின் மேலே எங்கேயாச்சும் நான் போகணுமா? சரிங்க, மேலே போவோம். இப்போ நான் பேபி மானிட்டர் எடுத்துட்டேன். ஸோ இது எடுத்தனால எனக்கு ஏதாச்சும் இப்போ ட்ரிகர் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன். வாங்க இப்போ மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்குவோம். ஸோ ஏதாச்சும் இப்போ நடக்கும். ஏய், என்னடா அது? சைக்கிள்லாம் நவுந்து வருது. அதான் இப்போ ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகிருக்கு. ஏய், ஃபோன் சவுண்டு கேட்குது. இருங்க, மேலே தான் நினைக்கிறேன் ஃபோன் சவுண்டு. மேலே அடிக்குதா கீழே அடிக்குதா? டோர் கேக்குது ஃபோனு. கீழே இருக்க ஃபோனை எடுத்து வந்து மேலே வச்சிருக்கானுங்க. எவனோ வாந்தி எடுக்கிறாங்க ஃபோன் பண்ணா. அப்புறம் அந்த கை நைஃபை பிடுங்குங்க. நைஃபை பிடுங்கவா? எந்த நைஃப் ப்ரோ? எவனோ வாந்தி ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி போட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நிற்குது. என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ ஃபோன் எடுத்தேன், ஏதாச்சும் அன்லாக் ஆகுமான்னு பார்த்தா அதுவும் அன்லாக் ஆகலை. திடீர்னு எவனோ ஒருத்தன் பேசினான், ஏதோ இங்கே மான்ஸ்டர் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கு, அதை எல்லாத்தையும் அதுதான் கொன்னுச்சுன்னா. ஓகே, ஜெனரல் இட்ஸ் மீயா? இவன் போலீஸ் தான்டா, திடீர்னு ஜெனரல்ன்றான். ஓகே, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை இது பண்ணாங்கன்னா நான் ரிவெஞ்ச் பண்ணன்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ அதனால வந்து ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணியிருக்கான். அந்த ஒர்க் ஆயிருக்கு. அதாவது வெப்சைட்டை பார்த்து ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்கான் இவன். ஓ, அதாவது டீமன் எக்ஸார்சிசம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இப்போ வந்து எக்ஸார்சிசம் பண்ணும் போல. அதாவது இவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவனே வெப்சைட்டை பார்த்து ஏதோ சூனியம் வேற பண்ணி ஏதோ ஒரு மிருகத்தை உள்ள கொண்டுட்டு வந்துட்டான். ஓகே, ஒரு கையில் சேரில் இருப்பாங்க. ஹெட்டில் இருக்க நைஃப் எடுக்கணும். ஹெட்டில் இருக்க நைஃப் எடுக்கணுமா? எங்க கீழே உட்காந்துருப்பாங்களே அந்த 2 பேர். என்ன கஸ் இது? இப்படி திறந்தா இந்த சைடு ஏதோ கதவு திறக்குது. சரி வாங்க உள்ள போலாம். பளிச்சுன்னு தான் ரூம் இருக்கு.
ஓகே இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஏதோ ஒன்று இருக்கு. It seems the door is side locked ஏதோ from ஒன்று the இருக்கு. inside, from the inside. ஆக்சுவலி இந்த டோருக்கு உள்ள யாரோ கதவு பூட்டியிருக்க மாதிரி சொல்றான். இங்க இன்னமும் வருது. இது என்னடா இது? என்ன கருமமான சவுண்டு கைஸ் இது? ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னே தெரில. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல 4 டெட் பாடிஸ் புதைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க. என்னன்னு தெரியலையே. இது டெய்லி நியூஸ் பேப்பர். இந்த இடத்துல எதுவும் எனக்கு வரா மாதிரி தெரியல. அவ்வளோதான். இந்த சைடில் இருக்குது. இதை மட்டும் தான் வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணிட்டேன். அது எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. சாப்பிட்டியா மஜாக்க ப்ரோ? சாப்பிட்டேன் ப்ரோ, சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டாச்சா ப்ரோ? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண, கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி கேஸ் வாங்க கீழே போகலாம். ஐ திங்க் ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏய் என்னடா சத்தம் இது? ஏதோ மோட்டர் ஓடுன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி வாங்க இப்படி கீழே போகலாம். என்னது இது? எவனோ பிளாங்ஸ் போட்டு அடிச்சு வச்சிருக்கான். இதுதான் அந்த சத்தமா? அட்டா பாவீங்களா? இந்த ரூமே பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சிருக்கானுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஸோ இது தலைமையில் இருக்க கத்தியை கொடுங்கணுமா? இல்லையே, காட்டலையே ப்ரோ. கத்தி எடுக்கிற மாதிரி எதுவும் காட்டலையே. எதுவுமே காட்டலையே கத்தி எடுக்கிற மாதிரி. இந்த சைடு ஏதா சூப்பர் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வெளியே ஓடு. ஏன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையே, அப்படி எதுவும் தோணலையே எனக்கு. நேரம் கேம் முடிஞ்சிச்சுன்னா சடனாக எழுத்து எதாவது வந்திருக்குமே. சூப்பர் லைட் எரியுது. இந்த இடத்துல அப்படின்னா நம்ம மேலே ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு கார் ஷெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி புதைக்கிற மாதிரி ஏதோ இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே வாங்க போகலாம். இங்கே ஏதோ லைட் எரியுது. இது என்னடா இது? ஓகே, ஸோ வந்தவொடனே ஒரு லைட் எரியுது. இது என்னது இது? இந்த இடத்துல ஏதோ காட்டுது. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. இது என்னடா இது? பாஸ்வேர்டெல்லாம் வர போடணுமா? ஓகே, பின்னாடி 8ன்னு போட்டிருக்கு. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ரெட்டு, ப்ளூ, க்ரீனா? என்ன தெரியலையே. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. பாஸ்வேர்டு எதா இருக்கணுமோ? இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ளேயா? ஆமாம் ப்ரோ. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ட்ராகன் கேமிங் ஹை ப்ரோ. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ஸோ ஓகே வாங்க கண்டுபிடிக்கலாம். ஒரே நிமிஷம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது ஆக்சுவலி எனக்கே தெரியலனா அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓகே ஒன்றும் அந்த அளவுக்கு கொடூரமாலாம் வரல. திடீர்னு கை கால் ஆட்டின்னு ஓடி போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த டைமில் அவனுங்க என்ன பண்ணோம், பேஸ் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவானு, கம்மியாக கொடுத்துட்டானுங்க. RBG8 பாஸ்வேர்டு. RBG இல்லை ப்ரோ, அதில் நம்பர்ஸ் தான் ப்ரோ வந்தது. பேட்டர்ன் நம்பர் தான் ப்ரோ வந்தது. நம்பர்ஸ் தான் போடுற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஷேடோ லெஜெண்ட் ஹை ப்ரோ. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. ஐ திங்க் இந்த இடத்துல துணி ஷெல்ஃப் ஏதாச்சும் இருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஐ திங்க் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரு கைஸ். இங்கே இருக்கு பாருங்க, ரெட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. நைஸ். ஆனால் இதுக்குள்ளே பாஸ்வேர்டு எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. இதுக்குள்ளே ஏதோ கண்ட்ராவே ஏதோ இருக்கு கைஸ். பிடிச்சிட்டோம் பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4,
ப்ளூவில் 2, க்ரீனில் 3. ஸோ இந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 2 3. ஓகே 4 2 3. அதுக்கு பின்னாடி 8ன்னு காட்டுச்சா? ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஓகே வாங்க உள்ளே போனோம். 4 2 3. ஓகே நாடா லைட் எரியுதா? கிட்ட போனா வந்து தான் லைட் எரியுது. மோஷன் சென்சார் வச்சிருக்கானுங்களோ அங்கங்க. ஓகே லைட் எரி. ஓகே நைஸ். இதில் காட்டுது பாருங்க. 4 2 3 தானே? ஓகே 4 இல்லை ப்ரோ 8 4 2 3 அப்படியே வரும். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ இல்லை ப்ரோ இல்லை இப்படி போட்டிருக்கானே ப்ரோ 4. சரி இருங்க போடுவோம். 8 4 2 3. தப்பு ப்ரோ. அப்படின்னா இல்லை நாங்கள் 4 2 3 8 அப்படி போடணும்னு நினைக்கிறேன். 3 8. ஆட கரெக்டாக கை வந்துரு. இப்படி போடணும் ப்ரோ. 4 2 3 8. ஓகே ஓகே இந்த மாதிரி போடணும் போல. ரொம்ப அடிச்சு பாருங்க. ஓகே இது நல்லா பளிச்சுன்னு இருக்கு ப்ரோ. ஆமாம் இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணோம்? இந்த இடத்துல எதுவுமே வரலையே. கராஜை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? இது ஏதோ இருக்குன்னு அது They did not love me. இதுதான் அந்த ஒரு பையன் நம்மள்ட்ட பேசுனே அதானே இது? ஓகே அந்த பையன் தான். அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா அவன் தான் ஃபுல் ஃபேமிலி கில் பண்ணிருக்கான். அதாவது அந்த டீமன் இந்த இதுக்கு வர்றதுக்கு ஒரு பாடி ஒன்னு தேவைப்படுமா? ஓகே shovel in dad's garage. Hurry, we don't have much time. இப்போ நான் இவன் ஃபேமிலி ஃபுல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த பாடிஸ் டீமன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாடிஸ் எல்லாம் எடுத்து புதைக்க சொல்றான். ஓகே இப்போ ஷவல் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு ஷவல். இதானே ஷவல்? ஓகே இதோ இருக்கு. ஓகே எடுத்தாச்சு. ஷவல் எடுத்துட்டேன். இப்போ நான் பாடிஸ் எங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது? ஷவல் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் பண்ணுறது? ஓகே எனக்கு போவோம். ஷவல் ஷவல் ஷவல். இங்கே எங்கேயாச்சும் டெட் பாடிஸ் இருக்காடா? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துக்கு வந்தவொடனே ஒரு சின்னதாக ஒரு லைட் எரிஞ்சது. அது ஒரு நல்ல விஷயம் அவ்வளோதான். மற்றபடி இங்கே எதுவும் கிடையாது. சரி இருங்க guys உள்ள போய் பாப்போம். சோ உள்ள ஏதா மேபி இருக்கலாம். leave the shovel in the garden and find trash bags. ஓ trash bag கண்டுபிடிக்கணுமா? ஓகே ஓ சூப்பர். ஷவல் எங்க வச்சிட்டான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா trash bag கண்டுபிடிக்கணும். சோ நம்ம பாத்ரூம்ல 2 இருந்துச்சு பாத்தீங்களா? சோ அது நம்ம எடுக்கணும் இப்போ. ஓகே வாங்க போலாம். ஏய் ஏன்டா ஓ சூப்பர் எடுத்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் guys. வாங்க போகலாம். பாத்ரூமில் ஓகே ஓகே மேலே 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 அந்த குழந்தை ரூமில் ஒன்று இருந்துச்சுல. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். ப்ரோ கார் டீட்லியா வெரி டார்க்கா ப்ரோ? இந்த கேமே டார்க்காக தான் ப்ரோ இருக்கும். எனக்கே தெரியாது ப்ரோ. அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த கேமே. இருங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி பிரைட்னஸ் எதாவது கொடுக்க முடியுமா? இல்லை டெப்த் ஆஃப் வியூ ஃபீல்டு பிரைட்னஸ் பிரைட்னஸ் இங்கே இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டே கவனிச்சிருக்கலாமோ? ஓகே ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமே ரொம்ப டார்க் ப்ரோ. ஃபுல்லாக காமா போட்டிருக்கேன். ஓகே இந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் எடு. ஏன்டா இந்த பேக் ஏன் எடுக்க முடியல?
என்ன காய்ஸ் இது? இந்த பேக் ஏன் எடுக்க முடியலன்னு தெரியலையே. இந்த பேக் எடுக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் நான் ட்ரிகர் பண்ணுமா என்ன? சுத்தம் இந்த பேக் எடுக்க முடியல. ஸோ வேற ஏதாச்சும் பேக் இருக்கா? இதுக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா நான் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேக் இல்லை, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே சரிங்க, அப்போ நம்ம வெளியே போயிட்டு வருவோம். இருங்க. அப்புறம் ஏன் அந்த பேக் நம்மளால எடுக்க முடியல? அது மட்டும் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வேற எங்கேயும் எங்கள் பேக் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஏதாவது பேக் இருக்கா? கருமம், இந்த இடத்துல எந்த பேக்கும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்ன கேஸ் இது? நான் வெளியே போறேன், இந்த இடத்துல இவனுங்க கிடக்குறானுங்க. நைஸ். ஓ புரியுது கேஸ். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இங்க இருக்க அந்த ட்ராஷ் பேக் எடுத்து இங்க 2 டெட் பாடிஸ் இருக்குல்ல, அந்த 2 டெட் பாடிஸ் மேல இவன் போட்டு இப்படி எடுத்திருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து எட்டுன்னு வந்து வெளியே போடணுமா? ஓகே, டக்குன்னு லைட்டு எதாவது ஏறி பார்ப்போம். சூப்பர் கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ் நடந்திருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த ஒரு குழந்தையோட பேக் இருந்து பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். ப்ரோ நெக்ஸ்ட் ஆர்க் மோடு போடுவீங்களா? ஐ திங்க் போடுவோம் தான் நினைக்கிறேன் ப்ரோ, பார்ப்போம். ஒரு இதுக்கு முன்னாடி நான் விளையாண்ட மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது போடுறேன். மைண்ட் கிராஃப்டா பண்ணுறேன் ப்ரோ. இப்போ மேலே போயிட்டு அந்த குழந்தையோட அந்த இதுவும் எடுக்கணும். ஐ திங்க் எடுத்துகிட்டு வந்தால் கேம் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். சிம்பிளாக இருக்கே, பேய் கண்ணிலே காட்டலையே இவனுங்க. லைட்டாக ஒரு மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்த நாய் வந்து கடிக்க வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்போ மட்டும்தான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. மற்ற டைம்லாம் அப்படியே ஒரு சிம்பிளாக தான் முடிஞ்சிடுச்சு. ஏங்க இப்போ இதையும் எடுக்க முடியல? ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுச்சு, இதையும் எடுக்க முடியல. சரியா போச்சுரா. இந்த டோர் எதுவும் ஓப்பன் ஆகல. ஏன் இது எடுக்க முடியல? ஸோ இதுக்கு ஏதாச்சும் இப்போ நான் ட்ரிகர் பண்ணுமா இல்லை என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சாலி, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ப்ரோ. இது எப்படா எடுக்கிறது? டக்குன்னு ஏதாச்சும் பண்ணு. எப்படியே எடுக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுமே ப்ரோ. ஆர்க் ஃபீனிக்ஸ் மோடா? ஃபீனிக்ஸ் மோடா இருக்காது ப்ரோ. ஆக்சுவலி அதையும் நான் முடிக்கல தான் பார்க்குறேன் ப்ரோ. ஆக்சுவலி ஃபீனிக்ஸ் மோடு விளாடணும்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு சர்வர் வேணும் ப்ரோ. சர்வர் இல்லை. சர்வரில் மட்டும்தான் அது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நான் வேறபடி மறுபடியும் எப்படிடா எடுக்கிறது? ஆக்சுவலி இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 டெட் பாடிஸ் வந்து நான் எடுக்கிற மாதிரி வருது. ஸோ அப்பா அம்மா 2 டெட் பாடிஸ் எடுத்தாச்சு. ஒரு சின்ன குழந்தையோட டெட் பாடி வேணும். அதுக்கப்புறம் அவனோட அண்ணனோ தம்பியோட டெட் பாடியும் வேணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஒன்று இருந்துச்சே. சூப்பரு, நைஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம டெட் பாடி எடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதையும் தூக்கின்னு வந்து நம்ம வெளியே வைக்கணும். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் நினைக்கிறேன். அண்ணனா பிரதர் தான் சொன்னான். அப்போ அண்ணனா தம்பி அதை ஒன்று இருக்கும். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ ஒன்று குழந்தை. ஓகே பேபி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம எடுக்கலாம். ஏன்டா போக முடிய மாட்டேங்குது? ஸோ இதில் 1 by 1 தான் கேஸ் பண்ண முடியுது. அப்படி ஒன்று இருக்கு இதில். ஓகே, அப்படியே போ 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 போ. சத்தம் கேட்குது. இது வச்சிருக்கீங்களா? இதை வச்சு வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல போலீஸை. ஸோ அதை விட்டுட்டு இவங்க இருக்க லேண்ட்லைன் எடுக்க போயிருக்கான். ஓகே கேஸ், அதான் 1 by 1 தான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு புதைச்சிட்டுடா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இது வரைக்கும் இவனுங்க லைட்டாக அங்கங்கே ஒரு மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க.
ஒரு பேய் வந்து பயமுத்துற மாதிரியே இல்லை, பெருசா எதுவும் இருக்க மாட்டேங்குது, தெரியலையே. ஓகே, ஸோ ஃபைனல் ஒன் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை நம்ம புதைக்கணும் போல். என்னடா ஷெவல் எடுத்தாச்சு, சூப்பர். புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ், முடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி 4 டெட் பாடிஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி புதைச்சிட்டான். என்ன மழை பெய்தானே இல்லையே, நட்சத்திரம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, பெரிய இடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. ப்ரோ ஆர்க்கு மெகா மோடட் போடும்போது கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ப்ரோ. அதான் எனக்கும் தெரியல ப்ரோ, சில டைமில் மட்டும் தான் யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக அனுப்புகிறானுங்க, இல்லைன்னா அனுப்பவே மாட்டேங்கிறானுங்க. ஆக்சுவலி இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. சரி கேஸ், ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் கேம் முடிஞ்சிடும்னு நினச்சேன், இன்னும் கேம் முடியல. டோர் லாக் ஆகிடுச்சு. ஒரு ஓகே, ஸோ இப்போ கேம் ஓப்பன் பண்ணு. ஏய் இங்கே டோர் லாக் ஆயிடுச்சு, இன்னும் அந்த அம்மா விஷயம் முடியலையா என்ன? என்ன கைஸ் இது இன்னும் முடியலையா? ஏதோ குழந்தை கத்தார் சவுண்டு கேட்குது. குழந்தை கத்துற சவுண்டு கேட்குது. அந்த பேக்ல அப்போ இங்கே தான் மிஸ் கேட்குது. Why did you kill our children? Why did you kill our children? Why did you kill our children? நான் எங்க கில் Why did you பண்ணேன்? kill our children? Why did you bury my Why family? did you kill our Why did you children? bury my family? Why did you kill our children? எதுக்கு என் ஃபேமிலி புதைச்சுன்னு கேட்டா? Why did you kill our children? I didn't want to Why Why die. did you did kill our my children? Mommy, I didn't want to Why did die. you kill our children? Mommy, I didn't Why want did to you Why did you die. kill our family? children? Why did you Mommy, I bury didn't my want to Kill die. our children. சரி இங்க ஏதோ சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Why did you kill our children? bury my family? Why did you kill our நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது கரெக்ட். Why did you kill our children? என்ன கைஸ் இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. Why did you kill our children? Mommy, I didn't want to die. Kill our இருங்க இது ஓபன் பண்ணு. இது என்ன கைஸ் இது? ஓகே, இது என்ன புதுசா ஏதோ ஒன்று வந்திருக்கு. Now you need to turn over all the crosses in the house and perform the ritual. ஓகே, ஆக்சுவலி என்ன சொல்றானா, இந்த மாதிரி கிராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிமித்து வைக்கணுமா. ஸோ அப்போ தான் ரிச்சுவல் முடியும் மாதிரி சொல்றானுங்க. யூ லெஃப்ட் இன் சம்திங் இன் கிச்சன். ஓகே, கிச்சன்ல ஏதோ இருக்கிற மாதிரி சொல்றானே. கிச்சன் கிச்சன் கிச்சன். இப்போ இந்த வீட்டில் கிராஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இப்போ நான் கண்டுபிடிக்கணும் கைஸ். வேற எங்கேயாச்சும் அந்த மாதிரி கிராஸ் இருக்கா? சரி இருங்க அதுவும் முடிக்கலாம். அவனுங்க எங்கே வேணால் ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வேற எங்கேயாச்சும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே எதுவும் இல்லை. சம்பவம் வெயிட்டிங், அதான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எண்டிங் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேற எங்கேயாச்சும் கிராஸ் எங்கேயாச்சும் இருக்கா? கிராஸு 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 எதுவும் இல்லை. கிராஸ் எதுவும் இல்லை. ஒன்று ஒன்றா நம்ம இதுமாரி தேடிக்கிட்டே போகணும் போல. எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே. இங்கே 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 இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படியே மேலே போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. மேலே 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 எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, ஒரே ஒரு கிராஸ் தானா? இல்லையே, இருக்கிற எல்லா கிராஸையும் அவன் நிமித்தம் தான் சொன்னான். ஆனால் ஒரு கிராஸ் மட்டும் தான் இருக்கு. மங்கி டி லூஃபி ஹாய் ப்ரோ. பாலா ஹாய் ப்ரோ. கிராஸ் வேற எங்கடா இருக்குது? எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல.
பேஸ்பால் பேட்டு அது இதுன்னு ஏதோ ஒன்று இருக்கு. சரியா போச்சு. இந்த ரூமில் தான் ஆல்ரெடி தேடிட்டேன்ல. ஸோ இந்த ரூமில் கிடையாது. ஸோ வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூம் ஏன் ஓப்பனே பண்ண முடியலன்னு தான் எனக்கும் தெரியல. என்னங்க இது? காசு எதுவுமே இல்லை. அந்த ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இங்கே தான் இருக்கா? கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் அவுட்டாக கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். இங்கே எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி இருங்க. ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரி கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஏய் என்ன கைஸ் இது? க்ளோ ஸ்டிக். கர்முண்டா. க்ளோ ஸ்டிக் எடுத்த உடனே வீடே இருட்டாயிடுச்சு. ஓ இந்த க்ளோ ஸ்டிக் வெளிச்சில தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிராஸை தேடணுமா? ஸோ அதாவது ஏதாச்சும் ஒன்று எடுத்தால் அது ட்ரிகர் ஆகிடுது. ஆர்க்கிலே உங்களுக்கு பிடிச்ச பவர்ஃபுல்லான டைனோவா? எனக்கு ஆர்க்கில் பிடிச்ச பவர்ஃபுல்லான டைனோ ரீப்பர் பிடிக்கும் ப்ரோ. இது பிரைமல் பேரில் வருமே. ஸோ அது நல்லாயிருக்கும். அதை வச்சு ஒரு வாட்டி தனியாக ஒரு பாஸ் ஃபைட் பண்ணேன். ஓகே ஐ திங்க் ஏதோ சத்தம் கேட்குது. இருங்க. ஸோ இந்த வெளிச்சத்தை வச்சு எங்கேயாச்சும் கிராஸ் இருக்கான்னு நம்ம தேடுவோம். ஓகே இந்த இடத்துல அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே நைஸ் சூப்பரு. ஏய் என்ன கைஸ் ஏதோ கத்துற சவுண்ட்லாம் கேட்குது. ஏய் அந்த நாய் தானே? நாய் செத்து போய் கிடக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது உயிரோடு வந்துச்சுல. இப்போ இந்த இடத்துல எப்படி கொடூரமாக கிடக்குது. இது வேற இது வேற. அது கிட்ட போத்தாவில் ஏதாவது திடீர்னு காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. சவுண்டு வேற பாட்டெல்லாம் ஓடுது. ஓகே இந்த சைடு எதுவும் இல்லை. க்ளோ ஸ்டிக் எடுத்தாச்சு. இங்கே இருக்க ஒன்றே ஒன்று மட்டும் நிமித்தி வச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஆல்ரெடி பார்த்துட்டாச்சு. ஸோ இப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம் தேடிக்கிட்டு. Mommy, I didn't want to die. இங்கே ஒன்று இருக்கு guys. Mommy, I didn't want to die. Mommy, I didn't want to die. Nice. Mommy, I didn't want to die. இங்க என்ன guys டெட் பாடி இங்க Mommy, I கிடக்குது. didn't want to die. Mommy, I didn't want to die. இங்க என்ன இது? எல்லாமே இங்க கண்ட இடத்துல வந்துருச்சு. Mommy, I didn't want to die. நம்ம வெளிய போறதெல்லாம் உள்ள வந்துட்டான். Mommy, I didn't want to die. 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 Actually அந்த கத்தற சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்குது. ஏ வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. I didn't want to die. Mommy, I didn't want to die. இந்த இடத்துல ஏதா இருக்காடா? இந்த டோர் இன்னும் ஓபன் ஆவலையா? இதுக்குள்ள இந்த ரூம்ல ஏதா கிராஸ் இருக்கா? இந்த ரூம்ல எதுவும் இல்ல. இன்னும் எத்தனை கிராஸ் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து நிமித்தி வைக்கணும்னு தெரியலையே. ஓகே இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். Why did you kill our children? Why did you kill our children? Why did you kill our children? ஆக்சுவலி மூணு கிராஸ் இது வச்சிருக்கனா? வெளியே ஒன்று ரெண்டு அப்போ இன்னும் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொருத்தவங்களோட Why did you kill our children? போச்சு. இந்த சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் தான் கேட்குது. Why did you kill our children? Why did you kill our children? Why did you kill our children? நாளா டே ரிப்பீட்டடா ஒரே சவுண்ட போட்டுட்டு இருக்கீங்க. Why did you kill our children? இப்போ எங்க சவுண்ட் கேக்குது? இன்னொரு கிராஸ் எங்க இருக்குன்னே தெரியல. நான் மேல ஃபுல்லா சுத்திட்டேன். Mommy, I didn't want to die. எப்பறா இப்போ ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இது. I didn't want to die. Mommy, I didn't want to die. Who killed this family? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த வருவான் ப்ரோ, நம்மள ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். அந்த பையன் தான் ஃபேமிலியை கொண்டு இருக்கான். Why did you kill our children? ஏய் இங்க என்ன கிடக்குது? மறுபடியும் இங்க இடத்துல ஒரு டெட் பாடி கிடக்கு. Why did you kill our children? Why did you kill our children? Why did you kill our children? ஓகே. Why did you kill our children? நம்ம வெளிய போட்ட டெட் பாடி எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. Why did you kill our children? Why did you kill our children? என்ன गाइस இது? சோ இந்த ரூம்ல ஏதா கிராஸ் இருந்துச்சுனா இன்னும் ஒரு கிராஸ் மட்டும் போட்டுனா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Why did you kill our children? இங்க இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒன்னு இருக்கு. கேம் சேவ்ட். அவ்வளவுதான் गाइस முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Why did you bury my family?
Why did you bury my family? அதாவது நம்ம ஒவ்வொரு கிராஸ் நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட Why did you bury my family? வீட்டோட தலைவர் இவர்தானா? Why did you bury my family? Why did you bury my family? சோ ஏன் என்னோட ஃபேமிலியை புதைச்சேன்னு இந்த சரி கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல என்னோட பசங்களை ஏன் Why did you kill our கில் பண்ணன்ட்டு children? இங்கே கேட்டுட்டு Why did இருக்கானுங்க. you kill our children? Why did you kill our children? ஓகே ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா கிராஸையும் நான் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கீழே போவாங்க. Mommy, I didn't want to die. ஏய் வாய்ஸ் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கு ப்ரோ. Mommy, I didn't want to die. Mommy, I didn't want to die. இந்த இவனுங்க வேற நான் சாக வரேன். என்னடா இதையும் போச்சு. There is only one closed door left in this house, and you have the key. கீ கண்டுபிடிக்கணுமா? கீயா? சரி நாசமா போச்சு. இப்போ நான் கீ எங்கே போயிட்டு கண்டுபிடிப்பேன்? Perform the ritual. Mommy, I didn't want to die. பிளாட்ஃபார்ம் ரிச்சுவல். ஐயோ இந்த சவுண்ட் வர ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. கீயை கண்டுபிடிக்கணும். Mommy, I didn't want to die. இப்போ கீ எங்கடா கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த டோர் இப்பயாச்சும் ஓப்பன் ஆச்சா? நைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லையே சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. போட்டு வேற லெவலு. கைஸ் அந்த தக்கூரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரிச்சுவல் பண்ணியிருக்கான் பாருங்க. இங்க மண்டவோடு கோழி காலு அங்கங்க நட்சத்திரம்லாம் போட்டு ரிச்சுவல் பண்ணி ஒரு ஹோல் ஃபேமிலியே கொண்டு போட்டாங்க அவன். யாருங்க சிவன்? அதாவது ஆன்லைன்ல பார்த்து ஒரு மந்திரம் பண்ணி ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டு இருக்கான் பாருங்க அவன். இது என்னடாது? ஊடோ டால்ஸ். இங்க இருக்கு கேஸ் கீ. எடுக்க முடியுமா? ஓகே எடுக்க முடியுது. மண்டவோட போட்டு கீ. ஓகே இப்போ நான் கீ எடுத்துட்டேன். இந்த கீயை நான் எங்க போடுறது? அதான் நம்ம இங்கே ஏதோ இருக்கு. நைஸு. இங்க ஒன்று இருக்குது அது தூக்கு. ஓகே இதுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இதை தூக்கி எங்கேயாச்சும் வைக்கணுமா? இங்கே இதோ வந்தாச்சு. 1 2 3 4 5. ஓகே இந்த 5 பேர் அவுட்டு. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஊசி ஈஸி எடுத்து குத்தணுமா? டோருக்கு கேஸ் ஊசி இது எடுக்கணுமா என்ன? எடுக்க முடியலையே. என்னடா பண்ணுறது இந்த இடத்துல? இங்கே எதுவும் பண்ண மாதிரி தெரில. இருங்க வெளியே போயிட்டு வருவோம். ஏதாச்சும் ட்ரிகர் ஆகட்டா. ரொம்ப அமைதி. சி ஏதாவது சம்பவமாமா? திடீர் டங்கு 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 நடக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாயிடுச்சு. எண்டா அவ்வளோதானே? எண்டா இல்லை ப்ரோ. எண்டு நான் கிரெடிட்ஸ் எல்லாம் போட்டிருப்பான் ப்ரோ. இந்த மாதிரி கேம்லாம் சடனாக முடியும். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதோ பின்னு கின்னு குத்தணுமா? ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னு குத்தி இருக்கு பாருங்க. ஸோ இது மட்டும் அப்படியே நிற்குது. இந்த பின்னு எதாவது எடுத்து குத்தணுமா இல்லை என்ன பண்ணணும்னு தெரியலையே இப்போ. இங்கே ஏதோ காட்டுது கேஸ். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று காட்டுச்சு எனக்கு. இருங்க. ஸோ இங்கேருந்து ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். மண்டோட இருந்து கத்தி கத்தி எதை எடுக்கணுமா? கத்தி கை சிம்பிள் காட்டு. கரெக்டு கை சிம்பிள் காட்டுது பாருங்க. முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த இதை கொடுத்தணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? என்ன சவுண்ட் இது? Looks like you did it, but I'm still very scared. Find me and take me away from here. என்ன வயசு சொல்றான்? ஓகே நம்ம முடிச்சாச்சு. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. அவனை கண்டுபிடிக்கணுமா? ஆமா அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்? அவனே சேர்த்து கூட்டிட்டு போகணும்ன்றான். என்ன கைஸ் இது? அந்த கல்பிட்டு எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ ஏண்டா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு போட்டு என்னையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போனானா எப்படி? அது ஐயா என்னது இது? என் சைடு வழி இல்லையே. வழி இல்லையே. இப்ப நான் எப்படி போறது? இப்ப நானு இந்த டோர் லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா கைஸ்? கடைசியில் நம்மளே மனுஷன் கிடையாது போல கைஸ். க்ளோ ஸ்டிக் மட்டும் தெரியுது. நான் தெரியல. கண்ணடையில் பேய் தெரியாது சொல்றது இதுதான் போலயே.
திரு வெங்கடேஷ் தேங்க்ஸ், பிக் ஃபேன், தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தானா? எல்லாம் சரிதான். இப்போ நான் வந்து எங்க போயிட்டு அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இதெல்லாம் ஓப்பன் பண்ற மாதிரி தெரியல. இங்கே தான் இருக்கா? ஓகே, இருக்காங்க அந்த கல்பிரேட். அடே பாவி, ஒட்டுமொத்த ஃபேமிலியை கொண்டு போட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி வா, எழுந்துடுறா. முடிஞ்சிடுச்சா? Hey guy. ஓகே, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் கேம், அவ்வளோதான். கரெக்டா 1 மணி நேரத்தில் கேம் முடிஞ்சிடுச்சு. என்னது இது? கேம் முடிஞ்சிடுச்சு. கரெக்டா 1 மணி நேரம் கேம் கதை முடிஞ்சிடுச்சு. ஒண்ணுமே எனக்கு சிம்பிளா முடிச்சிட்டான். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கேம் அந்த அளவுக்கு பயங்கரமா இல்லை. ட்ரைலர்ல ரொம்ப பயங்கரமா கொடுத்துருந்தான், அதை நம்பி நான் வேற பண்ணியாச்சு. ஓகே, எனவே இது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு கேம் பண்ணினேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு ஓடிச்சு. அப்படியே ஒரு மாதிரி போச்சு, ஆனால் ஸ்லோவா. அப்புறம் ஸ்காட்ச் டெத். ஓகே, ஸ்காட்ச் டெத்து பண்ணலாம்ல. ஸ்காட்ச் டெத் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இருங்க, இப்போ நான் இது இருக்குல்ல, ஐலாண்ட் மேப்பை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன வேணா பண்ணலாம். அவ்வளோதான், கேமே முடிஞ்சு போச்சு. கரெக்டா 1 மணி நேரம் தான் ப்ரோ இந்த கேமு. அசால்ட்டா முடிச்சாச்சு. ப்ரோ உங்களோட வீடியோவும் பார்ப்பேன். மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் மட்டும் டீலில் விட்டுடுவேன், ஏன்னா எனக்கு மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியாது ப்ரோ. அதுதான் அதில் எனக்கு ஒரு விஷயமே. அது பார்க் விளையாட தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு மைண்ட் கிராஃப்ட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நானே பார்த்தீங்கன்னா ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க விளையாடுறத பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம். ப்ரோ நைட் லைவ் இருக்கா? நைட் லைவா தெரில ப்ரோ, பார்க்குறேன் ப்ரோ. ப்ரோ கேம் கலெக்ஷன் காமிங்க. கேம் கலெக்ஷன்லாம் பெருசாக இருக்காது ப்ரோ, கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேமுக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் கிடச்சிச்சுன்னா பண்ணுறேன். ஆக்சுவலி இன்னொரு கேமும் இருக்குது. ஸோ அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு பார்த்தேன். அந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கேமு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட நிறைய பேர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 2 மணி நேரம் லைவ் வரும்னு பார்த்தா கரெக்டாக 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஆர்க் லைவ் இருந்துன்னா பண்ணுறேன். ஓகேவா? சரி கைஸ், ஸோ பை 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 பை.